நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இதுதான் ஈஸ்வரனுடைய தாரக மந்திரம். உலகத்திலே முதல் தோன்றிய கடவுள் என்று சொன்னால் சிவபெருமான். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி என்று சிவபெருமானை பாடுகின்றார். அணுவுக்கு அணுவாக இருப்பவர் என்று சொல்லி சிவபெருமானை பாடுகின்றார். எல்லாம் சிவமயம். சிவன் என்ற ஒரு சக்தி தான் அண்டம் பேரண்டத்துக்கும் மேல பிரம்மாண்டமானது. உலகத்திலேயே முதல் தோன்றிய கடவுளாக சொல்லப்படுவர் தான் சிவபெருமான். நாதமாய் எங்கும் வீற்றிருக்கின்றாய், நாதமாய் எங்கள் பிரபஞ்சத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சிவன் ரூபன் தத்துவம். அந்த வகையிலே சிவனுடைய தத்துவம் உலகம் முழுதும் இன்று பேசப்படுகின்றது. உலகம் முழுதும் இருக்கின்ற பல மதத்திற்குரிய கடவுளாக இருப்பவர் யார் என்று சொன்னால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாத இருக்கின்ற சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய வழித்தோன்றலாக வந்தவர்கள் தான் 11 வகை சித்தர்கள். அந்த 11 வகை சித்தர்களில் அபூர்வமாகவும் இன்று எல்லாராலையும் பேசக்கூடிய அளவில் இன்றளவிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக நம் அனைவருடன் இணைந்திருக்கின்ற ஒரு தன்மையுடையவர் யார் என்று சொன்னால் கோரக்கர் சித்தர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 11 சித்தர்கள் பெரும்பாலும் நம்ம அகத்தியர் போகரும் அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அகத்தியர் போகர்களுடைய மாணாக்கராக சொல்லப்படுவர் தான் கோரக்கர் சித்தர். அந்த கோரக்கர் சித்தர் இப்போது தற்போதைய காலகட்டத்திலே நினைத்தவுடன் நினைத்த மாத்திரத்திலே நம்மளுடைய ஐக்கியமாகின்ற ஒரு தன்மையில தான் இருக்கின்றது. இன்றைக்கு சித்தர்களுடைய வழிபாடு பெருகி கொண்டு வருகின்றது. சித்தருடைய போக்குன்ற போது சிவன் போக்கு என்றது தான் ஒரு அந்த ஐதீகமாக சொல்லப்படுகின்றது. சித்தரை சென்றடைவதற்கு ஒரு குரு தேவை. குரு மூலமாக செல்லும் போது தான் அந்த சித்தருடைய அம்சம் வரப்போகின்றது. கோரக்கர் என்ற ஒரு சொல்லும் பொழுதே அங்கே சிவனுடைய தத்துவம் அடிப்படையாகும். இந்த கோரக்கருடைய சித்தர் என்று சொல்லும்போது இவருடைய வரலாறு நம்ம எல்லாரும் கோரக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோரக்கருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினத்தில் உள்ள பொய்கை நல்லூரில் தான் கோரக்கருடைய ஜீவ சமாதி இருக்குது. இந்த நாகப்பட்டினத்து பொய்கைநல்லூர் ஜீவசமாதி அவர் இருப்பதற்கு முன்பாக அவர் வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை எல்லா மலைகளிலும் சுற்றி அவர் அங்கே வந்த சமாதியாக ஜீவித்திருக்கிறார். இந்த கோரக்கரை பற்றி போகருடைய நூல்களிலும் கோரக்கர் பற்றி சொல்லப்படுகின்றது. அதே போல கோரக்கர் பல இடங்களில் போகரை பற்றி சொல்லியிருக்கின்றார். மருத்துவவாதம், ரசவாதம் போன்ற எல்லா வாத கலைகளிலும் வல்லவராக சொல்லப்படுகின்றார். அதே போல இவருடைய சந்திர ரேகைன்றது கோரக்கருடையது. எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணிப்பு உடையவராக இந்த கோரக்கர் சித்தர் இருக்கின்றார்கள். அவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, கோரக்கருடைய அடிப்படையில் என்னன்னு சொன்னால் சிவத்துடைய தத்துவம் எல்லா சித்தர்களுக்கும் நதி மூலம் ரிஷி மூலம் காணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோரக்கருடைய சித்தருடைய பிறப்பு அப்படின்னா மச்சேந்திரநாதன் ஒருத்தர், அவர் சித்தர். அவர் யார் என்று சொன்னால் சிவபெருமானாலே பெயரிடப்பட்டவர். அவர் வீதி வழியாக ஒரு இல்லத்துக்கு வருகிறார். அங்கே ஒரு குடும்பத்தை பார்க்கிறார். அந்த பெண் சொல்கிறார், எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லையா, இந்த அப்படிமா விபூதி, இந்த விபூதியை தரேன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? சிவபெருமானால் பெயர் சூழப்பட்ட மச்சேந்திர சித்தர். உடனே அந்த பெண்மணி அந்த விபூதியை கையில் வாங்கிக்கிறாங்க. அவருக்கு இந்த விபூதி வாங்கி தனக்கு பெண் குழந்தை பிறக்குன்ற ஆணுக்கு தனக்கு வம்சம் பிறக்குன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பெண் நீ எதுக்காக இது மாதிரிலாம் வாங்கிக்கிற, அப்புறம் உன்னை வசியம் பண்ணி இழுத்துருவோம், அதை தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த விபூதி என்ன பண்ணுறாரு, அடுப்பங்கரையில் இருக்கின்ற அந்த இடத்துல அந்த மச்சேந்திரநாதர் கொடுத்த விபூதியை இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுப்பங்கரையில் பக்கத்தில் இருக்கிற அந்த சாம்பல் நடுவில் போட்டுடுறாங்க. அந்த சாம்பல் நடுவில் போடும் பொழுது அப்படியே இருந்துடுறாரு. 9 வருஷம் பொறுத்து மச்சேந்திரநாதர் வருகிறார். அப்போ எங்கே அந்த குழந்தைன்னு, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, நீங்கள் கொடுத்தது சாம்பலாக போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. எங்கே நீ போட்ட இடம் என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த சாம்பல் போட்ட இடத்துல பார்த்து புரட்டி எடுத்தா 9 வயசுடைய ஆண் குழந்தைக்கு தவம் பண்ணுறது. அதாவது மச்சேந்திரநாதர் கொடுத்த அந்த சித்தர் விபூதின்ற ஒரு தன்மை குழந்தையாக உருவெடுத்து 9 வருட காலமாக அந்த குழந்தை என்ன செய்கின்றது, சித்தராக கருவிலேயே நம்ம வயிற்றில் பெண்கள் சுமப்போம். ஆனால் சாம்பலுக்குள்ளேயே அந்த குழந்தை தவமாக வளர்ந்து 9 வயதில் மச்சேந்திரருடைய சித்தருடைய அருளால் தவத்திலேருந்து வெளில வருகிற இத்தகைய அற்புத தன்மை உடையவர் தான் கோரக்கர். இந்த கோரக்கருடைய சித்தருடைய அந்த ஒரு அம்சத்தை இங்கே இருக்கின்ற குரு மகராஜ் அவர் அனந்த சித்தர் என்பவர்
அவர் வந்து இங்கே ஆழ்வார் திருநகரில் வந்து சித்தருடைய தன்மையும் சிவத்துடைய தன்மையும் மந்திரமே இல்லாமல், சிவத்துக்கு மந்திரமே தேவை கிடையாது, எந்த சமஸ்கிருத மந்திரம் எதுவுமே வேண்டாம், சிவம்ன்றது நமக்குள்ளே இருக்கிறது, ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மான்றது, அந்த ஒரு நிலையை எட்டு பிடிப்பதற்கும் அந்த கோரகருடைய சித்தருடைய அருளை பெற்ற அனந்த சித்தர் என்பவர் இன்னைக்கு குரு பௌர்ணமி நாளில் இன்றைக்கு ஆழ்வார் திருநகரில் இந்த கோரக சித்தருக்குரிய சித்தர் வழிபாடு நடத்திற்காக அவருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற சித்தர் வழித்தோன்றலாக இருக்கின்ற அவங்களோட சிஷ்யை வந்து இந்த கோரகர் சித்தரை பற்றியும் இந்த பீடத்தை பற்றியும் உங்களோட பேச இருக்கிறார்கள். நன்றி வணக்கம். சகோதரி சொன்னார் போல் அகிலமெல்லாம் ஆளுபவன் ஆதிசிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன், அவனுக்கு ஜாதி மத பேதம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. சிவத்தை நம்பினோர் என்றைக்குமே கெட்டு போனது கிடையாது. சிவமே அப்படின்னு சரண்டர் ஆகிட்டா அன்பே சிவம் அப்படின்ட்டு இந்த உலகத்தை உணர்த்தினது அந்த தத்துவம் தான். சிவத்தத்துவம் என்னென்னா அன்பே சிவம் தான். ஸோ எல்லாவற்றிலும் அன்பை பார்க்க வேண்டும், அதுதான் வந்து வழிபாடு. எல்லாவற்றிற்கும் மீறி இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அன்பு தான் அப்படிங்கிறத தெளிவாக அழகாக உணர்த்தியிருக்காரு. சிவபெருமானால் பெயரிடப்பட்டவர் தான் சகோதரி சொன்ன மத்சேந்திரநாதர். சிவபெருமானாலேயே பெயரிடப்பட்டு மத்சேந்திரநாதருடைய கோரக்க சித்தர் அவருடைய சிஷ்யராகி குருபந்தம் வந்துட்டு அவ்வளோ ஒரு புனிதமான குருபந்தம் அவங்களுக்குள்ள மத்சேந்திரநாதருக்கும் கோரக்க சித்தருக்கும். அந்த கோரக்க சித்தர் சித்த புருஷர்கள் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அஷ்டமா சித்துகளில் பெயர் போனவர்கள். இன்றைக்கி நம்ம வந்து திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு உருவத்தை பெருசாக்கிறது, உருவத்தை சின்னதாக்கிறது, அப்படியே ஆகாய மார்க்கமாக வந்துட்டு அவங்க போகிறது, அப்படியே உடலை வந்துட்டு லகுவாக்குறது. இன்றைக்கி இங்கே வந்துட்டு நமக்கு நடந்த குரு பூர்ணிமாவில் கூட இவர் அனந்த சித்தருடைய குரு வந்து 2005 வந்துட்டு தீட்சை கொடுத்துருக்கார். இவருக்கு 2015 அஷ்ட தீட்சை வாங்கியிருக்காரு. சதுரகிரி வனவாசம், சதுரகிரியில் கோரக்கர் குகையில் வனவாசம் செஞ்சு அங்கே தான் குரு வந்து அந்த சித்த மகா வித்தைகள் எல்லாம் வந்துட்டு அனந்த சித்தருக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. அந்த அஷ்டமா சித்துகள், அந்த சித்துகள் தெரிஞ்சுக்கிட்டாலும் குரு அவர்கள் சத்தியம் வாங்கிப்பாங்க, இதை வந்து பப்ளிசைஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம வந்து வியாபாரம் ஆக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் ஆச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக அது வந்துட்டு செயல்படாமல் போகும் அப்படின்ட்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் வாழ்கிறவங்க மிக குறைவு. பொதுநலம் கருதி பிறர் நலன் கருதி வாழ்கிறவங்க ரொம்ப குறைவு. இவருடைய கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய சிஷ்யமார்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. அதாவது ஒரு குரு குடும்பம் அப்படின்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எல்லாருக்கும் வந்து அவர் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு, நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. மெயினாக அதாவது இந்த சித்தர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த ஞான திருஷ்டி வந்துட்டு முக்காலமும் உணர்ந்தவர்கள், முக்காலமும் உணர்ந்த யோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனந்த சித்தர் வந்து எத்தனையோ பேருக்கு வந்துட்டு சொல்லியிருக்காரு, முன்கூட்டியே நடக்க போகிறது. சில விஷயங்களில் வந்துட்டு இங்கே செல்விமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, செல்வி அக்கான்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் திருமணமாகி 48 வருடம் ஆயிடுச்சு. 48 வயசு 49 வயசு ஆகிட்டு மெனோபாசல் ஸ்டேஜ், அது உங்களுக்கே தெரியும். டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் இவர் வந்து வாக்கு சொல்லியிருக்கார் ஆனந்த சித்தர், 2 குழந்தைங்க பிறக்கும், முதல் குழந்தை பொன் குழந்தை பிறக்கும், 2வது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. யார் சொன்னாலும் சரி இதுதான் விதி, இதுதான் நடக்கணும்னு இருக்குது, நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ட்வின்ஸு பிறந்துச்சு. முதல்ல பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த ஆண் குழந்தை பிறந்தது. நான் சொல்கிறது இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒரு மிராக்கல். இந்த மாதிரி எல்லா சிஷ்யர்கள்கிட்டையும் கேட்டிங்கன்னா அவங்கவங்க, அதாவது நம்ம இப்போ காணாமல் போன நகையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், அந்த மை போட்டு பார்ப்பாங்க, அதை போட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும்போது அதுக்கான நிவர்த்திகள் நிறைய கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்துட்டு சவால்கள் நிறைய, போட்டிகள் நிறைய. அதாவது அந்த சவால்களை வந்துட்டு சமாளித்து வாழ்கிறது, நீந்தி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த லோகத்தில். எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர்.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுக்கணும், அவ்வளோ தட்சணை கொடுக்கணும், இதை வச்சாதான் வந்துட்டு சொல்லுவோம், அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. இன்ன வரைக்கும் எதுவுமே அவர் யார்கிட்டயுமே வாங்கினது கிடையாது. தன்னை நாடி வர்றவங்களுக்கு அவருடைய குரு கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு ஏற்ப அவரால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் அத்தனையுமே வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோரக்க சித்தர் பீடத்தோட விஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, எல்லா மக்களும் க்ஷேமமாக இருக்கணும், உடல் மனம் உணர்வு ரீதியாக முழு ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும், பக்தி மார்க்கம் பெருகணும், அந்த பக்தியின் தத்துவம், பக்தியோட சக்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் அதை ஒரு விஷனாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிறது 20வது குரு பூர்ணிமா. இங்கே நடக்கிறது 20வது, ஒவ்வொரு வருஷமும் வியாச பூர்ணிமா அன்னைக்கு வரும் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா 20வது குரு பூர்ணிமா. சிவனுடைய கட் பண்ணிக்கோங்க. சிவனோட ஆசியோடையும் அம்மையப்பனுடைய அனுகிரகத்தோடையும் கோரக்க சித்தர் கடாட்சத்தோடையும் ஆனந்த சித்தரோட நல்லாசியோடும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது குரு பூர்ணிமா. இதை வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரிக்கு என்னுடைய நன்றி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சென்று அடையணும், இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால இந்த சித்த புருஷர்களோட தத்துவம், சித்த எந்த அளவுக்கு வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணி போயிருக்காங்க. தாராளமாக நீங்கள் இந்த கோரக்க சித்தர் பீடத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆழ்வார் திருநகரில் இருக்கு கோரக்க சித்தர் பீடம். அது வந்துட்டு அதனுடைய விவரங்கள் அம்மா சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. அன்பே சிவம், அன்பின் வழியது உயிர்நிலை. சிவனை எப்படி அடைய முடியும் அப்படின்னும் போது அன்பால் அடைய முடியும். அந்த ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒரு சக்தி வேணும். அந்த ஜீவனுக்குள்ள இருக்க சக்தியை இந்த சித்தர்கள் மூலமாக நம்ம பெற வேண்டும்ன்றது தான். சித்தர்களுடைய தன்மை என்னன்னா, நம்மளை தூய்மைப்படுத்தி கொடுத்து, நம்மளை கிளென்சிங் பண்ணுறது, தூய்மைப்படுத்துறது. அப்படின்னா பல வருடமாக நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு சித்தரை பற்றி ஒவ்வொரு ட்ராவல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி குரு பூர்ணிமா, அதுவுமா நம்ம கோரக்கர் சித்தரை பற்றிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. திரு ஆனந்த சித்தருடைய அவருடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் பூஜை பண்ணி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு ஆனி மாதம் பௌர்ணமியில் இன்றைக்கு 20வது வருட பூஜை நடந்தது. இங்கே சிவனுடைய லிங்க பூஜையும், அங்கே அம்பிகை சமேத கோரக்கர் சித்தரையும் மனசால ஸ்லாகித்து அந்த சித்தர் வழி, அவருடைய பெரியவர் கற்றுக் கொடுத்த வழியில் சித்தர் மூல மந்திரத்தெல்லாம் ஜபித்து இங்கே பொதுமக்களுடைய சேவைக்காக இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நடந்திருக்கு. கோரக்கருடைய சித்தரை அருள் அடையணும். எப்போதுமே குரு வழியாக செல்லும்போது அதற்குடைய மகத்துவம் எல்லாம் தனி நம்ம அறிந்தது தான். சித்தருடைய வழிபாடுன்றது சும்மா வெறுமை பொழுதுபோக்காக வருது கிடையாது. அதற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு மனநிலையோடு நம்ம போடணும். எதையுமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி அந்த எதிர்பார்ப்பற்ற ஒரு நிலையில தான், தன்னை மறந்த நிலையில தான் சித்தர் அடைய முடியும். இன்றைக்கு நமக்கு ஆனி பௌர்ணமி, அதுவுமா ஆனந்த சித்தர் அவருடைய வழியில் அந்த பீடத்தின் மூலமாக ஆழ்வார் திருநகர் அமைந்திருக்கின்ற அந்த கோரக்கர் சித்தர் பீடத்தின் மூலமாக இன்றைக்கு கோரக்கர் சித்தருடைய பாக்கியம் கிடைத்தது. இங்கே வந்தவர்கள் மூலமாகவும் இந்த மகாவரகி டிவியின் மூலமாக காணுகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சித்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஒரு அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். ஒன்றும் அறியும் எல்லாவற்றிற்கும் மேலே என்னன்னா, வள்ளலார் காட்டிய பெருமான் மாதிரி எல்லா ஜீவகாருண்யம், அதுதான். அந்த அன்பை கொண்டு உங்ககிட்ட நாங்கள் சேர்த்துருக்கோம். அன்பின் வழியாக நீங்கள் கோரக்கரை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்று குரு பௌர்ணமி நாளிலே அவருடைய அருள் மூலமாகவும் கோரக்கர் அருள் மூலமாகவும் இந்த பீடத்தின் மூலமாகவும் இங்கே இருக்கின்ற அவர்களுடைய சிஷ்ய பாலகர் அருள் மூலமாகவும் அனைவருக்கும் சிவனுடைய அருள் கடாட்சம், கோரக்கர் சித்தருடைய அருள் பார்வை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசையை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கேயும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும், அன்பின் வழியில் உயிர்நிலை என்ற அம்மா சொன்ன மாதிரி அந்த அன்போடு மீண்டும் நம்ம கோரக்கர் சித்தரோட இணையும் வகை மீண்டும் ஒரு வளம் வரும்.